வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. At what distance the lens be held from the card of the sheet in exercise in order to view square distinctly with the maximum possible magnification, magnifying power. இப்ப மறுபடியும் வர்றோம். முதல்ல பிரின்சிபல் போக்கஸ்ல வச்ச இன்ஃபைனைட்ல இமேஜ் காம்ப்ளெக்ஸ். இப்ப என்ன சொல்றான், மேக்சிமம் பாசிபிள் மேக்னிபிகேஷன் இருக்குன்னா எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த கார்டை வைப்பேன், எந்த டிஸ்டன்ஸ்ல யூ வைப்பேன். we should be 25 செகண்ட். இதான் கண்டிஷன். நோட் பண்ணிக்க. getting என்னது மேக்சிமம் பாசிபிள் மேக்னிபிகேஷன். மேக்சிமம் பாசிபிள் மேக்னிபிகேஷன் பண்ணா we should be 25. அடுத்தது v மைனஸ் ஆஃப் பிளஸ். நல்ல யோசிச்சு v எட்ட தம்பிடா, v மைனஸ் ஆஃப் பிளஸ். இது என்ன லென்ஸ்? நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. என்ன லென்ஸ்? நீ கான்வெக்ஸ் லென்ஸ ரீட் பண்ற. இமேஜ் will be formed in the அதே சைடுல தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? கிளியரா இருக்கணும். this is not the lens formed on the screen. virtual image we are seeing it. அப்போ u கட்டாயம் எதை விட லெஸ்ஸா தான் இருந்திருக்கணும் சொல்லிடு. u எதை விட லெஸ்ஸா இருந்திருக்கும்? வெரி குட். எப்ப விட கம்மியா தான் இருந்திருக்கணும் ஆன்சர். virtual image அதே சைடுல ஃபார்ம் ஆகுனா நம்ம படிச்சோமே, that object should be placed between f and pole. அப்போ focal length ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல படிச்சோம் 9 சென்டிமீட்டர். அப்ப கட்டாயம் u எதை விட கம்மியா தான் வந்திருக்கணும்? 9 சென்டிமீட்டரை விட கம்மியா தான் இருந்துச்சு. நாலேஜ் இது. சோ அதே ஃபார்முலா தான் 1/v equal to 1/f is equal to 1/v minus 1/u. உனக்கு 1/u தான் வேணும். 1/u equal to 1/v minus 1/f. அப்போ இது minus 1/25. இது கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லெங்த் பிளஸ்ல தான் போட்டுப்ப 1/9. அப்போ இத படி நீ போட்டேன்னா u கரெக்டா நான் சொன்ன மாதிரியே u will be minus 6.62 சென்டிமீட்டர்ல வந்திருக்கும். புரியுதா இல்லையா? நம்ம பிராக்டிகலா யோசிச்சே வரணும். இது நம்ம பார்க்கிற லென்ஸ். அப்போ u is less than focal length. அப்ப கட்டாய image will be formed in the same side. அடுத்தது நேரா மேக்னிஃபிகேஷன். சோ ஒண்ணுதான், மேக்னிஃபைங் பவரோ மேக்னிஃபிகேஷனோ ஒண்ணுதான். அடுத்த பார்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். வாட் இஸ் தி மேக்னிஃபிகேஷன் ஆஃப் திஸ் கேஸ்? மேக்னிஃபிகேஷன் will be the linear magnification தான் போட போறோம். v by u. v என்ன கண்ணு? v is nothing but minus 25 சென்டிமீட்டர். u எவ்வளவு? minus 6.625. the magnification will be 3.77. இதான் டோட்டல் மேக்னிஃபிகேஷன். முடிச்சிருவோம். அடுத்த பார்ட் சி பார்ட். அப்ப இது பி பார்ட் முடிச்சிட்டோம். இது ஏ பார்ட் முடிச்ச சி பார்ட். இந்த மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு மேக்னிஃபை இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு எஸ் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனோ எந்த மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் தான்? லீனியர். அப்ப நம்ம எதை இன்னும் கண்டுபிடிக்கிறோம்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் போட்டுருவோமா? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? மேக்னிஃபிகேஷன் will be 1 plus d by fp. கரெக்ட்டானா? அப்ப என்ன வரணும்? 1 plus d எவ்வளவுடா தம்பி? 25 சென்டிமீட்டர் by fp எவ்வளவு? focal length 9. கால்குலேட் பண்ணா 3.77 வருதான்னு பாரு. அதே இது வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் லீனியர் மேக்னிஃபிகேஷனும் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல். இதான் அதோடைய கன்க்ளூஷன். 3.77 வருதான்னு பாரு. அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா வருதான்னு
அப்ப என்ன கன்க்ளூஷன் நம்ம இதுக்கு முந்தின சம்ல நம்ம சொன்னதை இங்க நம்ம ப்ரூவ் பண்றோம். என்ன கன்க்ளூஷன்? Sir, if the image is formed with the 25 centimeter, what is 25 centimeter? Distant of least distant of distinct vision la image form ஆச்சுன்னா linear magnification angular magnification equal அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.